ஒரு மாட்டோட ஐயா கை தூக்கணுங்க. 2 பேர் தூக்கியிருக்காங்க. 2 பேர்ல சொல்லுங்க. ஒரு மாடு வந்து காலையில ஒரு 5-4 கறக்கிற மாடு என்ன விலை இப்போ? 50,000 60,000. சரி, மாட்டுக்கு மடி நோய் இன்னைக்கு என்ன தேதி? 24 21ஆம் தேதி நோய் வந்துருச்சு. வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 2-3 நாளா நடக்குது. இந்த 3 நாள் வைத்தியம் பார்க்கறதுக்கு எவ்வளவு செலவாகுது? 3000 சொல்ல பண்ணியிருக்கோம். இந்த மாடு காலையில் 5 சாயந்தரம் 4 லிட்டர் கறக்குது. இந்த மடி நோய் 3 நாள் வைத்தியம் பார்த்து இன்னைக்கு 24ஆம் தேதி எவ்வளவு கறக்கும்? மருத்துவம் பார்த்து கிடைக்கும் திருப்பி. இல்ல அப்படியே உட்காந்து பேசுங்க. இந்த மடி நோய் இந்த மருத்துவம் தீவிரமா பார்த்த பிறகு எவ்வளவு குறையுது? பால் 1 லிட்டர் குறையுது. 3 லிட்டர். மடி வீக்கம் குறையுது. பால் எவ்வளவு குறையுது? பால் குறையுது ஒரு வாரத்துக்கு. எவ்வளவு? இப்போ 9 லிட்டர் கறக்கிற மாடா இருந்தா எவ்வளவு குறையும்? ஒரு 3 லிட்டர் குறையுது. இதுதாங்க தூர கை தட்டுங்க. குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் குறைஞ்சு போயிடும். பொதுவா மடி நோய் வந்து எந்த காலகட்டத்துல வரும்? கண்ணு போட்டு 1 மாசம் 2 மாசத்துல தான் அதிகம். கண்ணு போட ஒரு அதை பத்தி எல்லாம் பேசுவோம். உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ வந்து ஒரு 5 மாசம் கறக்கிற மாடு 3 15 150 நாள். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குறைஞ்சதுன்னா 150 நாளைக்கு எவ்வளவு? 1 லிட்டருக்கு எவ்வளவு விலை போடலாம்? பொறுமானம் விற்கிற விலையை விட்டுருங்க. 40 ரூபா போடலாம். கணக்கு சரியா? 13,500 ரூபா வர வேண்டிய பணம் போயிருச்சு. ஏற்கனவே மருத்துவத்துக்கு எவ்வளவு? ஆச்சா? இந்த 60,000 ரூபா மாடு இல்ல 50,000 வச்சுங்க. 50,000 ரூபா மாடு வாங்கியிருக்கோம். இந்த மடிநோய் போடும்போது பெரும்பாலும் ஒரு காம்புல பால் வராது. ஒரு காம்பு சோடை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாட்டை திருப்பி விற்கும் போது என்ன விலையாகும்? இதுல 25,000 ரூபா. இந்த மாடு சனையா இருந்தா அதே 50,000 வித்தரலாம்ல. ஆனா இப்ப 25,000 ரூபா போச்சு. 25 16 ரொம்ப எனக்கு கணக்கெல்லாம் வராது. ஒரு தோராயமா எவ்வளவு? ஒரு முறை ஒரு மடிநோய் வந்த ஒரு பண்ணையாளர், அவங்க பெரிய பண்ணையோ சின்ன பண்ணையோ, ஒரு முறை மடிநோய் வந்து அது சரியா கவனிக்காம விட்டால் ஒரு 30,000 40,000 ரூபா ஒரு பண்ணையாளர் வந்து அந்த தொழில் தொடர்ந்து நடக்குமா? இந்த நஷ்டத்தை நீங்க யார்கிட்டயாவது கணக்குல பேசியிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சதுனாலதான் அந்த மடி நோயை தான் முதல்ல ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எல்லாரும் நான் கேட்டேன், இது என்ன நான் வைத்தியம் பண்ணாலும் சரியாகல, நான் அதுக்காக படிச்சிருக்கேன், நான் அந்த துறையில பேராசிரியர் இருக்கேன், ஒரு காலம் எனக்கு அதை பத்தி தெரியல போல இருக்குன்னு எல்லாரையும் கேட்டேன். அது அப்படிதாங்க, மடி வீக்கம்லாம் சரியாயிரும், ஆனா பால்லாம் குறைஞ்சிடும். மருத்துவம்னா 3 தகுதி இருக்குது. அது இருந்தாலும் மருத்துவம். ஒண்ணு, எளிதில் கிடைக்கணும். இதுல எல்லாம் வருவோம், நான் அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. எளிதில் கிடைக்கணும். எது? மருத்துவ வசதியும் மருத்துவ பொருட்களும். 2வது, கட்டுப்படி ஆகிற விலையில இருக்கணும். நம்ம மருத்துவம் பண்ணிக்கிறது நமக்கு கட்டுப்படி ஆகணும். இது ரெண்டும் வந்து ஓரளவுக்கு நம்ம மருத்துவங்கள் நிறைய நவீன மருத்துவத்தில் நிறைய வழிமுறைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கு. 3வதா ஒண்ணுதான் நான் என்னுடைய அனுபவத்துல அடித்து சொல்லுகிறேன். இது இல்லைன்னா அது மருத்துவத்துக்கான முழு தகுதியும் இல்லை. என்னன்னா, ஒரு மருத்துவத்தை சர்ஜரி விட்டுருங்க, ஆப்ரேஷன்லாம் விட்டுருங்க, அது வேற. மருத்துவம் சார்ந்து ஒரு விஷயத்துக்கு சொல்லி இது மாதிரி இருக்கு. இப்போ ஒரு அம்மா வருது, கால் வராங்க, அங்கேருந்து ஒரு 60-65 வயசு, அவங்களும் ஒரு கால் முட்டி மாடிப்படி ஏற முடியல, வலிக்குதுன்னு வர்றாங்க. அந்த அம்மாவுடைய பையனோட படித்தவரே கிளாஸ், அவருடைய வகுப்பு தோழரே மருத்துவர்னு வச்சுங்க. அப்போ என்ன அர்த்தம்? டாக்டர் வந்து அவங்க பையன் மாதிரி, வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா,
நல்லா இருக்கேன்ப்பா, நீ நல்லா இருக்கியா? என்னம்மா சொல்லுங்கம்மா, உட்காருங்கம்மா, உட்காரு. ரொம்ப வாஞ்சியா கேட்குற. ரைட். அம்மா எனக்கு இது மாதிரி கால் வலிக்குதுப்பா. சித்த மருத்துவத்தில் வலதுன்னா வாதம், வலது பக்கம் இருந்தால் அது மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைன்னு அர்த்தம். சரிங்கம்மா உட்காருங்கம்மா. நேரம் பேசிட்டு எல்லாம் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு, அம்மா நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு வயசாயிருச்சு, நம்ம மாடிப்படியெல்லாம் ஏன்பா வயசாயிருச்சுப்பா, மாடிப்படி ஏறாங்கிறதுல 2 பிரச்சனை இருக்குப்பா. ஒன்று அந்த பையன்கிட்ட ரொம்ப சொல்கிறாங்க, உங்கள் அப்பா, அதாவது தான் பையன் மாதிரி இருக்கிற உங்கள் அப்பா மாடிப்படியில் என்னதான் பண்ணுறது தெரியல, கம்ப்யூட்டரில் வாங்குறாரு, கீழே இறங்கி வர மாட்டேங்கிறாரு, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. என்ன இது 60 வயசு உள்ள பெண்களுக்கு இதனுடைய நிலைமை தெரியும். அவர் வரக்கூடாதுன்னு இல்லை, அவர் ஏதோ நம்மளை மாதிரி ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ மாடிப்படி ஏறி ஆகணும். அடுத்த கேள்வி, 2 காலும் ஒரே வயசு தானே, ஆனால் அவர் சொல்றாரு இந்த காலம் இப்படி வச்சு நீங்க நடந்து இந்த காலையும் நடத்தீங்கன்னா இந்த காலுக்கும் வலி வந்துடும். வலது வாதம், இடது பக்கம் ரத்த ஓட்ட குறைவுன்னு அர்த்தம். ஸோ 2ம் பிரச்சனையாக 2 காலும் போயிடும். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க என்ன வேணா படிச்சிருங்க, நான் படிச்சிருக்க மாதிரி பிவிஎஸ்சி, எம்விஎஸ்சி, பிஹெச்டி என்ன வேணா படிச்சிருங்க சாமி, இந்த காலுக்கு மருத்துவம் பண்றேன்னு சொல்றீங்களா, பண்ணுங்க. 3 நாள் மூட்டு எவ்வளோ நாள் பிரச்சனை, அதெல்லாம் முடியாது. 3 வாரம், 3 மாசம், அட போங்கய்யா 3 வருஷம் நடக்க முடியுமா 2 கால் நல்லா? அதான் மருத்துவம். புரியுதா? அப்படி இல்லைன்னா அதுக்கு பேரு சரி. 3 பேர் வாங்க, 3 பேர் ஏஞ்சி வாங்க. ஆண்கள் தான் வரக்கூடாது. அடுத்த தடவை உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கு, இப்படி இருக்கு. ஐயா நீங்க அந்த சொன்னா 1 முழம் சோத்து கத்தாழை, 1 முழம் இப்படி கையில் வச்சுக்கோங்க. 1 முழம் சோத்து கத்தாழை 250 கிராம். இப்படி கையை காமிச்சு இப்படி கொட்டினா 2 கை நிறைய மஞ்சத்தூள். அந்த மஞ்சள் பூ அடையாளத்துக்கு, அந்த பூவுக்கு வைத்தியம் இப்ப இல்ல, உள்ள மஞ்சத்தூள் வச்சிருக்காரு. இப்படி கொட்டினா கொட்டி போயிடும், அதனால அவர் கையில கொட்டினா வீணாக்க வேணாம்னு வச்சிருக்கோம். 1 முழம் 2 கை நிறைய மஞ்சத்தூள். வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு ஒரு இப்படி காமிங்க, பார்த்தளவு தூக்கி காமிங்க. சோத்துக்கத்தால உள்ளங்கை வலிய 2 கை மஞ்சள் வேணாம், ஏன்னா அப்புறம் சாமந்தி பூவை தேடி போயிட்டு இருப்பாங்க. சோத்து கத்தாழைய தோல் முள்ளு நீக்காம அப்படியே முழுசா வெட்டணும். தோல் முள்ளு அப்படியே முழுசா வெட்டி போட்டு உள்ளங்கை வலிய 2 கை மஞ்சத்தூள் போட்டு சுண்ணாம்பு கொட்டைப்பாக்கு அளவு. ஆச்சா? எலுமிச்சம்பழம் அரிஞ்சு வாய் வழியா ஒரு நேரத்துக்கு 2 பழம், ஒரு நாளைக்கு 3 வேளை 5 நாள் கொடுக்கணும். எலுமிச்சம்பழத்தை அரிஞ்சு உப்புக்கல்ல தொட்டு கடவாயில வச்சு மாட்டுக்கு இருக்க. என்ன வயசுன்னா 23ங்கிறாங்க. ஸோ அதாவது ஒரு அவசரத்துல என்னக்கு பதில் சொன்னேன், அம்மா உங்க வயசு இல்லம்மா, கண்ணுக்குட்டி எத்தனை வயசுன்னா கண்ணுக்குட்டிமாங்க. கண்ணுக்குட்டின்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு கேட்டோம்னா 2.5 வயசுமாங்க. 2.5 வயசு கண்ணுக்குட்டியாமா கிடையாது. ஸோ 2 மாச கண்ணுக்குட்டி கழிஞ்சா ஒன்று, 6 மாச கண்ணுக்குட்டி கழிஞ்சா ஒன்று, 1 வயசு